அப்படின்னா இது வந்து நமக்கு தெரியும் செகண்டரி ஆளுகளை வந்து கான் கச்சிடிஎஸ் கொடுத்தாலும் எலிமினேஷன் தான், E1 எலிமினேஷன் தான் போகும். அப்போ பாருங்க நமக்கு கண்டிப்பா இது மஸ்ட் பி E1 தான், எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இங்கே ஒரு கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகுது பாருங்க. நமக்கு 2 விதமான பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு. சரிங்களா, நாங்கள் பீட்டா ஹைட்ரஜன் அப்படி மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை, நார்மல் பாண்ட்லேயே பிளேன்லேயே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பீட்டா ஹைட்ரஜன், ஸோ இது ஒரு பீட்டா ஹைட்ரஜன். அப்போ நமக்கு ஸோ 2 விதமான ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை எலிமினேட் பண்ணும்போது ஸோ நமக்கு இந்த பக்கம் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் இதை எலிமினேட் பண்ணும்போது நமக்கு இந்த சைடு எலிமினேட் ஃபார்ம் ஆகும். இப்போ நீங்கள் ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு தெரியும் இங்கே ஹைட்ரஜன் இருக்கு. அப்போது இது 1, இது 2, இது 3, இது 4. அப்போது எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேட் ஆகுது, இது வந்து எஸ் கான்ஃபிகரேஷன் வரும். ஸோ இங்கே பாருங்கள், அப்போ இது 1, இது 2, இது 3, இது 4. அப்போ வந்து பாருங்க இது கிளாக்வைஸில் ரொட்டேட் ஆகுது. ஸோ ஆர் கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ ஆர் அண்ட் எஸ் நம்ம கிடைக்குது இல்லையா, மிரர் இமேஜ். அப்போ இது NMCMR.